டேய், உன் அப்பன் பாசம் உன் கண்ணை மறைக்குதுடா. உன் அண்ணங்காரன் உனக்கு ஒரு லைட் அடிச்சு அப்படியே உனக்கு வெளிச்சம் காட்டினாலும் நேரா போய் அந்த பள்ளத்துல தான் உழுவன்னு இருக்கிற. ஓ, அந்த பள்ளத்துல போய் விழுந்தான்னா இருந்தான்னு. ஆனா போறதுக்கு முன்னாடி என் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்கான பதில மட்டும் நீ சொல்லிக்கிட்டு போ, அவ்வளவுதான். புரிஞ்சுதா? அந்த ஆள் இருக்கிறான்ல உன் அப்பன், அந்த ஆள் பேச்ச கேட்டுக்கிட்டு எப்படா அந்த அண்ணத்தோட கழுத்தை தாலியை கட்டின? எப்படா கட்டின? ஏன்னா அவ கழுத்துல தாலி கட்ட வேண்டிய நானே கடைசி நிமிஷத்துல எஸ்கேப் ஆயிட்டேன். அதை நினைச்சாவது நீ மூளையை யூஸ் பண்ணி யோசிச்சு ஏன்டா அவன் எஸ்கேப் ஆனான்னு யோசிச்சிருக்க வேணா? அப்ப நான் அதை யோசிக்கல. ஆனா இப்போ அதை பத்தி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படி சொல்றான் என் சின்னவன. யோசிக்கணும்ல, பாதிக்கப்பட்ட மனசு அதை யோசிக்க தானே செய்யும். ஹே, இரு, ரொம்ப சந்தோஷப்படாத. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க பிரதர். கஷ்டப்படுற ஒருத்தவனுக்கு கடவுள் வந்து உதவி பண்ணணும்னு நினைச்சாராம். அவன் நடந்து வர பாதையில தங்க காசு இருக்கிற ஒரு பெரிய மூட்டை எடுத்து போட்டாராம். பெரிய மூட்டை? ஆமா, பெரிய மூட்டை. நடந்து வந்த ஆளுக்கு திடீர்னு தான் கண்ணு ரெண்டையும் மூடிக்கிட்டே நடக்கணும்னு ஆசை வந்துருச்சான். ஓ, கண்ணை மூடிக்கிட்டே வந்த அந்த ஆளு அந்த தங்க காசு மூட்டையை பார்க்காம அப்படியே தாண்டி போயிட்டானா. ஐயோ, பாவம்ல அந்த ஆளு. பாவம்லாம் இல்லடா, முட்டாளு. தங்க மூட்டையை தாண்டி போயிருக்கிறான் பேர், 1ஆம் நம்பர் முட்டாளு. பிரதர், ரொம்ப சிரிக்காதீங்க. அந்த ஆளுக்கு உனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. ஏன்னா அந்த முட்டாளும் நீயும் ஒண்ணுதான். டேய், பாரா, அண்ணனுக்கு இப்ப ரோசெல்லாம் வருது. உனக்கு ஒன்றும் புரியலையா பிரதர்? கடவுள் தங்க காசு முட்டைய வழியில போட்ட மாதிரி தான் நம்ம அப்பா அண்ணத்தை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு, ஏற்பாடும் பண்ணாரு. ஆனா அந்த முட்டாள் கண்ணை மூடிட்டு தாண்டி போன மாதிரி நீ கண்மூடித்தனமா எதையோ யோசிச்சு அண்ணத்தை கழுத்தில் தாலி கட்டாம எஸ்கேப் ஆயிட்ட. அந்த கதையில தங்க முட்டை அதுக்கப்புறம் யாருக்கு கிடைச்சதோ எனக்கு தெரியாதுப்பா. ஆனா நிஜத்துல அது எனக்கு கிடைச்சது. கடுமையா தவம் இருந்தாதான் தேவதை நம்ம கேட்ட வரத்தெல்லாம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் தவம் இருக்காமலே, நான் கேட்காமலே அன்னம்ங்கிற தேவதை எனக்கு வரமா கிடைச்சிருக்கு. அண்ணா எனக்கு கிடைக்கிறதுக்கு நீதான் காரணம். இதுக்காக நான் உன்னை யோசிக்காத நேரமே இல்லை. இதுக்கு நான் உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. சின்னவன கலாய்கிறியா? நீ பேசல, நான் கேட்டுட்டே இருந்தேன்னு வச்சுக்க, கலாச்சிட்டே இருப்ப போல இருக்கு. ஹே, உன்னை நான் கலாய்க்கலாம் இல்ல பிரதர், நிஜமா தான் சொன்னேன். வேணும்னா உன் தலையில அடிச்சு சத்தியம் பண்றேன். அண்ணனுக்கு ஒய்ஃபா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த சந்தோஷத்தை கொடுத்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நீ பண்ண எல்லா தப்பையும் இப்பையும் நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். இதுக்கப்புறம் நான் உன்னை வலியுட சொல்லி கேட்டுட்டு இருக்க மாட்டேன். நல்லா இருக்கு. வரட்டுமா பிரதர்? சண்முகம், என்னாச்சுப்பா? நீ பாட்டுக்கு ரொம்ப பலமா யோசிச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்க. என்ன விஷயம்பா? எல்லாம்
அந்த சரவணன் பையனை பத்தி தான் சிலைகளே. எந்த ஒரு குழப்பமான விஷயமா இருந்தாலும் திரும்ப திரும்ப யோசிக்கும் போது ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனா இந்த சரவணன் விஷயத்துல என்ன யோசிச்சாலும் குழப்பமா இருக்கே தவிர எந்த தெளிவும் கிடைக்க மாட்டேங்குது சிலைகளே. என்ன சண்முகம், நீயே இப்படி சொல்றியப்பா? ஆமா சிலைகளே, அந்த கமிஷனர் இதுக்கு இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி சரவணனை வெளியே விட சொல்லி கட்டாயப்படுத்தணும். அவங்க கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கினாங்க. அது அவங்க தனிப்பட்ட விஷயம், அது அவங்க விருப்பம். ஆனா நம்ம கொடுத்த கேஸுக்கு அவங்க சொந்த ஜாமீன்ல அவனை வெளியெடுத்திருக்காங்க. இது அவன் மேல இருக்க பரிதாபத்தினால செஞ்ச மாதிரி தெரியல. இதுக்கு பின்னால ஏதோ ஒரு சதி இருக்கு. எல்லாருமா சேர்ந்து திட்டம் போட்டு தான் இதை பண்றாங்களோன்னு தோணுது. அது என்ன திட்டம் தான் தெரியல. என்ன திட்டமா வேணா இருக்கட்டும் சிலைகளே. இனிமே நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நாம நம்ம வக்கீலுக்கு போன் பண்ணி வர சொல்லி நாம 2ல 1 பாத்திரணும். என்னப்பா சொல்ற சண்முகம்? ஆமா சிலைகளே, அந்த சரவணன் பையனை விட்டு வச்சிருந்தோம்னா கார்த்திக்கும் அன்னத்துக்கும் பெரிய ஆபத்து. அவங்க முந்துறதுக்கு முன்னால நாம முந்திக்கணும். பா, நான் சொல்றத கொஞ்சம் தயவு செய்து கேளுப்பா. நீ சரவணன் நினைச்சு தேவையில்லாம பயந்துகிட்டு உன் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கப்பா. இல்ல சிலைகளே, எந்த குழப்பமும் இல்ல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாயிட்டு வரேன். சிலைகளே, வயல்ல களை எடுக்கலன்னா கதிர் வீணா போயிடும். அந்த மாதிரி இந்த சரவண பையனை களை எடுக்கலன்னா அன்னத்து கார்த்திக்கு வாழ்க்கை வீணா போயிடுச்சு சிலைகளே. சண்முகம், நீ கலையா நினைக்கிறதும் உன் பிள்ளையதான், கதிரா நினைக்கிறதும் உன் பிள்ளையதான்ப்பா. உன் பிள்ளைங்களுக்குள்ள நீயே வித்தியாசம் பார்க்கலாமாப்பா? என்ன சிலைகளே, எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பேசிட்டு இருக்க? அவங்க 2 பேருக்கு இடையில மனசுல வித்தியாசம் இருக்கு, எண்ணத்துல வித்தியாசம் இருக்கு, புத்தியில வித்தியாசம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி சிலைகளை வித்தியாசம் பார்க்காம இருக்க முடியும்? எனக்கு புரியுது சண்முகம். ஆனா ஒரு அப்பாவா உன் பிள்ளைங்களுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை தீர்க்க தான் முயற்சி பண்ணுமே தவிர அத அதிகரிக்கிற மாதிரி பண்ணக்கூடாதுப்பா. நீர் அடிச்சு நீர் விலகாதுன்னு சொல்லுவாங்கப்பா. சரவணனும் கார்த்தியும் யாரு? அண்ணன் தம்பிக்கு தானே. இது போக போக சரியாயிடும்பா. சரவண இவ்வளவு நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கான். அவன் மனசுல ஏதாவது வச்சுக்கிட்டு கொஞ்சம் முன்ன பின்ன நடந்துகிட்டாலும் நீ கண்டுக்காம போறதுதான் நல்லது. கொஞ்ச நாள்லயே அவன் மாறிடுவான்பா. பா, அப்படியே எத்தனை நாளைக்கு தான் அவனும் இப்படியே முறுக்கிட்டு திரிவான்? நேரங்காலம் வந்தா உன்னோட அருமையும் பெருமையும் தெரிஞ்சுக்கிட்டு உன் காலடியில வந்து விழுந்துருவான்பா. சண்முகம், அதனால நீ அவசரப்பட்டு எதுவும் பண்ணி அவனை இன்னும் கோவப்படுத்திடாதப்பா. கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் சண்முகம். அவனால அப்படி என்னதான் பண்ணிட முடியும்? சிலைகளே, நீ வாழை பார்த்து பள்ளி நினைச்சிட்டு இருக்க. அது பாம்போட குட்டி சிலைகளே, கடுமையான விஷம் இருக்கிற பாம்போட குட்டி.